ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்யா விலாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா வாழைப்பூ வடை. இதுக்கு கடலைப்பருப்பை நல்லா ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி போட்டிருக்கேன். வாழைப்பூவையும் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மிக்சியில் கொரப்பா பார்த்தீங்கன்னா 1-2 இருக்கும், அந்த மாதிரி அரைச்சி போட்டிருக்கேன். உப்பு போட்டாச்சு, கருவேப்பிலை கொத்தமல்லி தழை போட்டிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சோம்பும் பச்சை மிளகாவும் எடுத்துருக்கேன், அதை போட்டுக்குவோம். வாழைப்பூ வடைக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய சின்ன வெங்காயம் சேருங்க, வடை சூப்பராக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 20 சின்ன வெங்காயத்தை தொலி எடுத்து நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இதோட நம்ம கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துப்போம். கடலைப்பருப்பு ஊற வச்சு அரைக்கும் போது கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருங்க. மாவு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இப்படி ஊற வச்ச கடலைப்பருப்பை கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்படியே முழுசாக நம்ம போட்டுருவோம். அப்போ தான் நம்ம வடை தட்டி போடும்போது ஒவ்வொரு கடலைப்பருப்பு அப்படியே இருக்கும். நமக்கு சாப்பிடையில் வாயில் அகப்படும் போதும் கொஞ்சம் க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். இப்போ நல்லா பெருங்காயம், சின்ன வெங்காயம், சோம்பு இதெல்லாம் ஒன்றாகிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிக்காதீங்க, மாவு கெட்டியாக இருக்கணும். இப்போ நம்ம அடுப்பில் எண்ணெய் காய வச்சுருக்கோம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. சின்ன சின்னதாக எடுத்து நம்ம உருண்டையாக தட்டி தட்டி போட்டுக்கலாம். இப்படி சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை ஜஸ்ட்டு இப்படி சென்டரில் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வடை பதத்துக்கு வந்துடும். உங்களுக்கு கொஞ்சம் பெரிய வடையாக வேணும் அப்படின்னா பெரிய உருண்டையாகவும் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது நான் பெரிய உருண்டையாக எடுத்து தட்டி போடுறேன். பார்த்திங்கன்னா இந்த உருண்டையாக இருக்கா, இதை இப்படி விரல் வச்சு ஜஸ்ட்டு சென்டரில் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், அழகாக நமக்கு வடை வந்துடும். பார்த்துக்கங்க, திரும்ப உங்களுக்காக செஞ்சு காட்டுறேன். இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படி மாவு எடுத்துட்டு நல்லா இப்படி உருண்டையாக ஊட்டிக்கங்க. ஊட்டிட்டு விரல் வச்சு இப்படி ஒரு அமுக்கு தான் சென்டரில் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்படி சுற்றி நமக்கு வடை வந்துடும். நம்ம அப்படியே அதை எண்ணெயில் போட்டுடலாம். கொஞ்சம் பெரிய வடையாக போடணும் அப்படின்னா கொஞ்சம் இப்படி நிறையா மாவு எடுத்து இப்படி கையில் நல்லா உருண்டை பிடிச்சிட்டு இப்படி சென்டரில் ப்ரெஸ் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா தெரியும், நமக்கு வடை ஷேப்புக்கு வந்துடுச்சு. இப்போ இதை அப்படியே நம்ம எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ இது வேகட்டும். இப்போ நமக்கு எண்ணெயில் வெந்துருச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், சலசல படங்கினோடனே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடும். இப்போ நமக்கு சூப்பராக வெந்துருச்சு, நம்ம இதை எடுத்துருவோம். நமக்கு சுவையான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நம்ம பசங்களுக்கு செஞ்சு தந்தோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஏன்னா வாழைப்பூவை நம்ம காயாக வச்சு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ இருக்கிற பசங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வடையாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ஸ்நாக்ஸாகவும் இருக்கும், அதே சமயம் நமக்கு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாகவும் இருக்கும். மறுபடியும் இன்னொரு ரெசிப்பியில் உங்களை சந்திக்கிறேன். பாய். மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.